கொத்தமல்லி கூட்டுக்கு போடும்போது சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கூட்டுக்கு வேக வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு பக்கம் காயட்டும். நான் அதுக்குள்ளே இது கூட்டை உங்களுக்கு குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, பச்சை பருப்பு போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். ரொம்ப கொலையே வேக வைக்க வேணாம், மலர்ந்தால் போதும் பருப்பெல்லாம், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், பல் பூண்டை வந்து தட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, சூப்பராக இருக்கும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி ஊற்றினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உப்பு வந்து நீர் காய்க்கு வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க.